கூடச் சென்னேன் இனியன் கொடுக்கேன் கோள்வலை நெஞ்சத் துளக்கமெல்லாம் பாடற்றொழிய இடந்துவைகள் பல்வளையார் முன் பரிசழிந்தேன் மாடக்கொடிமதில் தென்குழந்தை வன் குடபால் நின்ன மாயக்கூத்தன் ஆடல் பறவை உயர்த்தவெல்போர் ஆழிவலவனை ஆதரித்தே. நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியில் நவதிருப்பதி திருத்தலங்களுள் ஒன்றான பெருங்குளம் என்னும் திருத்தலத்தை இந்த ஓர் பாடலாலே மங்களாசாசனம் செய்கிறார். ஆழ்வாருக்கு நாயிகா பாவம், அதாவது தானான ஆண் தன்மை போய் பெண் தன்மையோடே ஒரு நாயகியாக தன்னை நினைத்து கொண்டு பெருமானையே நாயகனாகத் தொண்டு தூதுவிடுகிறார். பெருங்குளத்தில் மாயக்கூத்தன் என்று பெருமாளுக்கு திருநாமம். ஊர் பெயருக்கு தக்கா போலே பெருங்குளம், ரொம்ப பெரிய குளம் நம்மை வரவேற்கிறது. கடலில் அலைகள் ஆர்ப்பரிக்குமாறு போரே குளம். குளத்தில் நீராடிவிட்டு பெருமானுடைய சன்னிதானத்துக்குள்ளே நுழைகிறோம். ரொம்ப ஆச்சரியமான கோவில், மண்டபம், கோபுரம், பிராகாரம் அத்தியுதம். இவைகளெல்லாம் எப்படி ஆச்சரியமாக இருக்கோ அதே போல பெருமானும் ஆச்சரியமாக உள்ளார். அவனுக்கு கூத்தன் என்று பெயர், மாயக்கூத்தன் என்று பெயர். மாயம் மாயம் என்னால் பொருள் என்ன? ஆச்சரியம். எப்படின்னு சொல்ல இயலாத ஆச்சரியம். நேர பெருமாளை சேவிக்கிறோம், ஆனா இவர் இப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. நம்ம பேச்சுக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். ஆழ்வார் தெரிவிக்கிறார், கூடச் சென்னேன் இனியன் கொடுக்கேன் கோள்வலை நெஞ்சத் துளக்கமெல்லாம் பாடற்றொழிய இடந்து வைகள் பல்வளையார் முன் பரிசழிந்தேன் மாடக் கொடிமதில் தென்குழந்தை வன் குடபால் நின்ன மாயக்கூத்தன். பகவானுக்கே கூத்தன் என்று பெயர். குடமாடு கூத்தர்னு சொல்லலாம், அல்லது ராசக்கிரீடை பண்ணினவர், கும்பநாட்டியம் ஆடினவர், இப்படி எத்தனையோ கூத்தாடியவர். அவர் கூத்தாடி முடிச்சுட்டாலும் அது ஆச்சரியமா வியப்பா இருக்கிறபடியால் நம்மால் இப்படின்னே அறிந்து கொள்ள இயலவில்லை. அதனாலதான் மாயமான கூத்து கொண்டவன் மாயக்கூத்தன் எம்பெருமான். பெருங்குளத்தில் சேஷ்டித ஆச்சரியம். அவனுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் எவ்வளவு வியக்கத்தக்கவையாக உள்ளன, எத்தனை பெருமை படைத்தவனாக உள்ளன. மாயாவி பகவான், மாயக்கூத்தன் எம்பெருமான். இந்த பெருமாளை இப்ப சேவிச்சுனுட்டோமா? இப்ப நாம பார்க்க போற 3வது அத்தியாயம் 11வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயமே மாயா என்று சொல்லக்கூடிய பிரகிருதியை பற்றினது. நம்மை பிடித்து கட்டி வச்சிருக்கிறது சொல்லியோ சம்சாரம் என்னும் இந்த பெரிய பிரகிருதி. அந்த பிரகிருதியை பத்தியும் சொல்ல போறார். அடுத்த கேள்வி, இதிலிருந்து விடுதலை அடைவது எப்படி? நம்மளை போட்டு பிரிசன்ல அடக்கி வச்சிருக்கா, சிறைச்சாலையில் அடைச்சிருக்காள்னா சரி, சிறையை பத்தியும் தெரிஞ்சுக்கணும், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வழியை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? அதுதான் பூஜா விதி. இப்ப நாம 2 விஷயம் பார்க்க போறோம். மாயான்னு பெயர் பெற்றிருக்கிற இந்த பிரகிருதி எவ்வளவு தோஷம் உள்ளது, நம்மளை எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறது, இதையும் பார்க்க போறோம். இந்த பிரகிருத்திலேருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணணும்? பூசிக்க வேணும். பெருமான் திருவடிகளில் பூசிக்க வேணும். பூஜா விதியும் சொல்ல போறார். ஒரு பக்கம் எது கட்டுப்படுத்திருக்கோ அது, இன்னொரு பக்கம் விடுதலை அடைவதற்கு வழி. இந்த 2மே 3வது அத்தியாயத்தில் உள்ளன. அரசன் நிமி கேட்கிறான், பரஸ்ய விஷ்ணோர் ஈசஸ்ய மாயினாமபி மோகினீன் மாயாம் வேதித்து மிச்சாமஹ பகவந்தோ ப்ருவந்து நஹ. மாயா மாயான்னு சொல்லுகிறார்களே, பகவானுடைய மாயையாவது எது? பொய் என்று பொருளா? மித்யான்னு சொல்லணுமா? ஆங்கிலத்தில் இல்யூஷன் சொல்றோம் இல்லையோ? எத்தனையோ விஷயம் சாமி, அதெல்லாம் ஒரு இல்யூஷன். காணல் நீர்னு சொல்றோம், இல்யூஷன். மிருகதிருஷ்ணிகான்னு வடமொழியில் சொல்லுவார்கள். காணல் நீர் என்கிறோம், எப்பவுமே அது கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும், ஆனா உண்மை அல்ல. போய் தண்ணீர் எடுத்து பருக இயலாது. அதே போல இந்த பிரகிருதி பிராகிருத்தம் முழுக்க இல்யூஷனா? அத்தனையும் பொய்யானா? மாயாங்கிற சொல்லுக்கு வெறுமனே பொய் என்று பொருள் அல்ல. மாயா ஆச்சரியமானது, ரொம்ப ரொம்ப வியப்பானது. அது பண்ணக்கூடியது என்ன தெரியுமோ? ஆனானப்பட்ட பகவானையே நம்மால நேர அவனை பார்த்துட முடியாமல், அவனை உணர்ந்துட முடியாமல் தடுத்து வச்சிருக்கோம் இல்லையோ? மூல பிரகிருதிங்கிறதுல இருந்துதான் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் எல்லாமே தோற்றித்து. அதுல இருந்து தான் நம்ம உடம்பே பண்ணப்பட்டிருக்கு. அப்ப மூல பிரகிருதிங்கிறது தான் மூலப்பொருள், ரா மெட்டீரியல்ங்கிற மூலியோ. ரா மெட்டீரியலை வச்சுன்னு தான் பகவான் எல்லாத்தையுமே பண்றார். பண்ணும்போது அது பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் எல்லாத்தையும் உருவாக்கினார்.
அதெல்லாம் இன்டர்மீடியரி மெட்டீரியல்னு வச்சுங்கோ. ரா மெட்டீரியல் மூல பிரகிருதி, இன்டர்மீடியரி மெட்டீரியல்ஸ் பஞ்சபூதங்கள், அதுல இருந்து ப்ராடக்ட் எண்டு ப்ராடக்ட் இந்த சரீரம் தான். இது நம்மோட எப்பவுமே இருந்துட்டு இதுக்குள்ள இருக்கவே தானே பெருமாளையே சேவிக்கோட்டாம தடுத்துடுறது. இது இல்லைன்னா நன்னா பகவானை சேவிச்சிருவோம். இது இருந்தாலே என்னப்பாரு என்னப்பாரு, பாலை கொடு, பஞ்சாமிர்தம் கொடு, சக்கரை பொங்கலை கொடு, பொங்கலை கொடு, படுக்க விடு, பெட்டு போடு, இத்தனை இது சொல்லிட்டு இருக்குன்னா அந்த ஒரு நிமிஷமும் இதுக்கு வேண்டிய கம்ஃபர்ட்டை பார்த்துட்டு பெருமாளை திரும்பியே பார்க்காது இருந்துடுறோமோ இல்லையோ. அதனாலதான் இது நம்மோட இருக்கும். ஆச்சரியமான பிரகிருத்தியினுடைய காரியம். அந்த பிரகிருதி நம்மை பெருமானை காண ஒட்டாமல் மறைக்கும். பகவத் ஸ்வரூப திரோதானகரி என்று தெரிவிக்கிறார் பகவத் ராமானுஜர். பெருமானை கூட அவரை மறைக்கிறதுக்கு ஒத்துராலையுமே முடியாது. ஆனா இந்த பிரகிருதிக்கு இருக்கிற பெருமை அவரையே நாம பார்த்து உணர்ந்து பக்தி செய்ய ஒட்டாமல் தடுக்கிறதல்லவா. அதனாலதான் மாயாந்து பிரகிருதி வித்யாது மாயினந்து மகேஸ்வரம். மாயா என்று மூல பிரகிருதியை சொல்லுவார்கள். மாயி மாயாவி என்று மகேஸ்வரனான பகவான் திருமாலை கூறுவார்கள். அந்த பெருமாளைத்தான் மாயக்கூத்தனாக சேவித்து கொண்டோம். அந்த மாயையை பத்தி நீர் சொல்லும், அதுலதான் நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோமாமே என்று ராஜா கேட்க பதில் சொல்றார். அந்தரிக்ஷங்கிற ரிஷி கூறும் பதில். ஏபிர் பூதானி பூதாத்மா மகாபூதைர் மகாபுஜ சசர்ஜ உச்சாவச்சான்யாத்யா ஸ்வமாத்ராத்ம பிரசித்தையே. எது தெரியுமா பிரகிருதிங்கிற மாயா? எதை மூலப்பொருளாக கொண்டு பகவான் இத்தனையும் படைக்கிறாரோ அது மூல பிரகிருதி. அடுத்து சொல்றார், ஏவம் சிருஷ்டானி பூதானி பிரவிஷ்டா பஞ்சதாத்துபிஹி குணைர்குணான்ன புஞ்சான ஆத்ம பிரத்யோதிதை பிரபு. படைக்கப்பட்ட பிற்பாடு ஒரு ஜீவனும் தான் ஆத்மாங்கிறத தெரிஞ்சுக்காமல் மறுபடியும் மறுபடியும் நானே இந்த உடல், நானே மனிதன், நானே கொக்கு, நானே உயர்ந்தவன், நானே பருத்தவன், நானே கருத்தவன், இதெல்லாம் உடலுக்கு இருக்கிற பண்புன்னா. ஆனா இது இத்தனை நான் நான் ஆத்மா நினைக்கிறாரே, மயங்கி போயிருக்காரோ இல்லையோ, அப்படி மயக்க வைக்கிறது தான் பிரகிருதி. இந்த உடல் பிரகிருத்தினுடைய ப்ராடக்ட். பிரகிருதிங்கிறது நம்ம பக்கத்துல இல்லைனாலும் கூடவே அதுலேருந்து ஆன ப்ராடக்ட் இருக்கும் இல்லையோ, இதுதான் பெருமானை காண ஒட்டாமல் தடுக்கும். இதுதான் நம்மை மயக்கும். என்னானுட்டு, நான் மனிதன், நான் மிருகம், நான் உயரம், நான் குள்ளம், நான் அப்பா, நான் அம்மா, நான் ஆண், நான் பெண். ஆனா உண்மையில் ஆத்மா இது எதுவுமே இல்லை அல்லவா. ஆத்மா ஆத்மா ஞானமயமா இருக்க வேண்டியவர், ஆனந்தமயமா இருக்க வேண்டியவர். ஆனா அவரை போய் இதுக்குள்ள கட்டுப்படுத்தி ஞானமே இருக்கிறவரை அஜ்ஞானியா ஆக்கிடுத்து, ஆனந்தமா இருக்க வேண்டியவரை துக்கத்தையே அனுபவிக்க வைக்கிறது. அப்படி இருக்கிறதாம் பிரகிருத்தின்னு கூறினார். தத்தத்து கர்மபலம் கிருண்ணு பிரமதீக சுகே தரம். இந்த சரீரத்துக்குள்ள ஒருத்தர் எப்படி மாட்டினுட்டார்? ஒரு தடவை சரீரத்தை எடுத்ததுனால நிறைய கர்மங்களை புரிந்தார். அந்த கர்மங்களை அனுபவித்து கழிப்பதற்காகத்தான் மறுபடியும் பிறவி எடுக்கிறார். பிறவி எடுத்த இடத்தில் கர்மங்களை புரிகிறார். கர்மங்களை அனுபவிக்கிறதுக்காக பிறவி எடுக்கிறார். இப்படி மாற்றி மாற்றி இது மிகுந்த லயம் நடக்கிறது. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசன்னு பெருமாள் படைக்கிறாரே, இதுல முதல்ல ஆகாயத்தை படைப்பார். ஆகாஷாத் வாயு, அடுத்து காற்று, வாயோர் அக்னிகி, அடுத்து நெருப்பு, அக்னேர் ஆபகா, அடுத்து தண்ணீர், அத்ய பிருத்திவி, கடைசியா பூ பிருத்திவி. அப்புறம் திரும்ப லயம் அடையும் இல்லையோ, எல்லாம் பிரளய காலத்துல ஒன்னா சேர்ந்தாகணும் இல்லையோ. அப்ப பிருத்திவி அப்சு பிரளியத்தே, இந்த பூமி போய் பிருத்திவி முழுக்க தண்ணீரில் சேரும், தண்ணீர் போய் நெருப்பில் லயமாகும், நெருப்பு போய் காற்றில் லயமடையும், காற்று போய் ஆகாயத்தில் லயமடையும், ஆகாயம் போய் அகங்காரத்தில், அகங்காரம் மகான்கிற தத்துவத்தில், மகான் போய் மூல பிரகிருதியில், மூல பிரகிருதி பகவானிடத்தே. இதுதான் சிருஷ்டி வந்த வழி, இதுதான் லயம் போற வழி. இப்படித்தான் இந்த பிரகிருதி படைக்கப்படுறது. அதன் காரியம் அத்தனையும் படைக்கப்படுகின்றன. இதுல தான் கர்மத்தின் வசப்பட்டு ஜீவன் சிறைப்பட்டு கிடக்கிறார். என்ன இந்த பிரகிருதி எவ்வளவு கெட்டியானது! சுலபத்துல இந்த குருவி கூட்ட அழிச்சிடவே முடியாது. தூக்கணாங்குருவி ஒரு கூடு கட்டிதுன்னு வச்சுங்கோ, அதை பிரிக்கவே நம்மால முடியாதான். சர்வசக்தி படைத்த பகவான் நம்முடைய கர்மத்தை அனுபவிப்பதற்காக இந்த கூட்டுக்குள்ள நம்மளை வச்சுட்டார்னா சுலபத்துல இதை பிரிக்க முடியுமா? தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. சுலபத்துல நீ இதுல இருந்து வெளியில வந்துட முடியாது அர்ஜுனா. நான் இந்த கூட்டுக்குள்ள உன்னை சிற வச்சிருக்கேன், ரொம்ப கஷ்டம், நீ வெளியிலேயே வர முடியாதுன்னார் கண்ணன். அர்ஜுனன் கையை குப்பினுட்டான். இதை நீ முதல்லயே சொல்லியிருந்தியானா நான் இந்த வம்புக்கே வந்திருக்க மாட்டேன். இதுலேருந்து வெளியிலேயே வர முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு கீதோபன்யாசம்? நீங்க எதுக்கு 2 வருஷமா உட்காந்து இதை கேட்டுன்னு இருக்கணும்? வெளியில வர்றதுக்கு வழி இருக்குங்கிற நப்பாசை அதுல தானே இப்ப கேட்டுன்னு இருக்கோம். ஆனாலும் அர்ஜுனன் சொன்னார், கண்ணனே வெளியிலேயே வர்றதுக்கு வழி இல்லைன்னுட்டே முடிச்சுடலாமா
இத்தோட டிஸ்கோர்ஸை நிறுத்திவிடலாமா அர்ஜுனன் கேட்டார். கண்ணன் சொன்னார், முதல் வரியை கேட்டுட்டு அவசரப்பரிய அர்ஜுனா, அடுத்த வரியை நான் இன்னும் சொல்லலே. மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. நீயா வெளியில வர முடியாதுன்னு சொன்னேன். நான் கயத்தை போட்டு கருணை என்னும் கயற்ற போட்டு உன்னை வெளியிலே வர வைக்க முடியுமே, என்னால் முடியும், உன்னால் வர முடியாதுன்னு சொன்னேனே தவிர நான் பண்ண மாட்டேன்னா சொன்னேன். நான் பண்றதுக்கு நீ என்னிடத்தில் சரணாகதி பண்ண வேண்டும், பரம பாகவதனாக வாழ வேண்டும் என்று கண்ணன் உரைக்கிறார். அதுதான் இப்ப அடுத்த கேள்வி பதில். ஒரு பக்கம் சிறைச்சாலை எதுன்னு பார்த்துட்டோம், இன்னொரு பக்கம் சிறையிலேருந்து வெளியில வர்றதுக்கு வழியை பார்த்தாகணும் இல்லையோ. ராஜோவாச்ச நிமி கேட்கிறான், தரந்தியஞ்சக ஸ்தூலதியா மகர்ஷ இதம் உச்சதாம். எப்படி வாழ்ந்தால் இந்த சிறையிலேருந்து வெளியில வரலாம் ரிஷியை அதை சொல்லும். அதுக்கு பிரபுத்தர்ங்கிற ரிஷி பதில் கூறுகிறார். பஷ்யேது பாக விபர்யாசம் மிதுனு சாருணான் ரிணாம். முதல்ல இவன் ஸ்திரீ சம்போகம் புருஷ சம்போகம் ஆண் பெண் காம அனுபவம் இதுவே வாழ்க்கைன்னு இருக்கிறான் இல்லேன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது நித்யார்த்தித்தேன வித்தேன துர்லபேன ஆத்ம மிருத்யுனா. அடுத்து பணம் 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 அதுவே வாழ்க்கைன்னு நினைக்கிறான் இல்லேன்னு புரிந்து கொள்ள வேண்டும். தஸ்மாத் குரும் பிரபத்யேத ஜிக்ஞாசுகு ஸ்ரேய உத்தமன். இது ரெண்டும் இல்லேன்னு தெரிஞ்சுனுட்டு ஒரு குருதான் நமக்கு சிறந்த வழிகாட்டுவார் என்று புரிந்து கொண்டு அவருக்கு நிரம்ப சிஸ்ரூஷைகள் பண்ணி பாகவத தர்மத்தை ஆச்சாரியனிடத்திலிருந்து கேட்டுக்கொள்ள வேண்டும். தத்ர பாகவதான் தர்மான் சிக்ஷேது குருவாத்ம தெய்வதா. குருவினிடத்திலிருந்து பாகவத தர்மத்தை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அது எது பாகவத தர்மம் என்று கேட்டுட்டார். வரிசையா பட்டியல் சொல்லிவிட்டார். 5 வினாடி சொன்னா கூட உங்களுக்கு புரிஞ்சு போடும். ரொம்ப நாளா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சர்வத்தோ மனசா அசங்கா, உலகப்பற்று நீங்கி, ஆதவ் சங்கஞ்ச சாதுஷு, சாது சமாகமத்தில் இருந்து, தயாம் கருணையோடே, மைத்ரீம் நட்போடே, பிரஸ்ரயம் வணக்கத்தோடே, பூதே ஸ்வத்தா யதோச்சிதம், சௌச்சம் எப்போதும் சுத்தனாய், தபஹ தவமுடையவராய், திதிக்ஷாம் பொறுமையோடே, மௌனம் மௌனம் காப்பவராய், சுவாத்தியாயம் தன்னுடைய வேதத்தையும் ஆழ்வார்கள் பாடல்களையும் நன்கு கற்று, ஆர்ஜவம் நேர்மையோடே, ஒருபடிப்பட நினைவு சொல் செயல் ஆகிய 3 இருப்பவராய், பிரம்மச்சரியம் பெண்களிடத்தில் கட்டிய மனைவியினிடத்திலேயும் அதுவும் வகுத்த காலத்தில் மட்டும் சம்போகம் செய்து, அஹிம்சாம் பிராணிகளாருக்கு ஹிம்சை செய்யாமல், துவந்த சம்மயோகோ சமத்துவம் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எண்ணி, சர்வத்திர ஆத்மேஸ்வரான் வீக்ஷாம் எல்லாவிடத்திலும் பகவான் இருக்கிறான் என்னும் பகவானிடத்தில் அனைத்து இருக்கிறதுன்னு பார்த்து, கைவல்யம் தனித்திருப்பதில் ஆசையோடே, அனிகேததாம் எப்போதும் வீடு வீடாக இருந்து இங்கு வீடு அங்கு வீடுன்னு சொல்லாமல் காட்டிலோ சிறு குடிசையிலோ கூட வாழும் இன்பம் அடைந்து, விவிக்த விவிக்த ஜனசந்தடி எப்ப பார்த்தாலும் இருக்கிற இடத்திலே இல்லாமல் தனிமையில் தியானம் புரிய ஆசைப்பட்டு, சீரவசனம் பட்டு பீதாம்பரம் மட்டும் அணிந்து கொள்ளாமல் கிடக்கிற மரப்பட்டை மாந்தோல் மரவுரியும் தரித்து, சந்தோஷம் ஏனக்கேனச்சித்து கிடைத்ததை கொண்டு ஆனந்தப்படுபவராய், ஸ்ரத்தாம் பாகவதே சாஸ்திரே பெருமானை பற்றி கூறும் சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருப்பவனாய், அனிந்தாம் அந்நத்திர அதுக்குன்னு மற்ற சாஸ்திரங்களை திட்டாதவனாய் நிந்திக்காதவனாய், மனோவாக் கர்மதண்டம் நம்முடைய மனது நம்முடைய பேச்சு நம்முடைய கர்மங்கள் இவைகளை கட்டுப்படுத்தி, சத்தியம் எப்போதும் உண்மை பேசுபவனாய், சமதமாவபி மனத்தையும் ஒளி இந்திரியத்தையும் அடக்கியவனாய், சிரவணம் பகவானை பற்றி கேட்பவனாய், கீர்த்தனம் அவனை பாடுபவனாய், தியானம் அவனையே நெஞ்சால் நினைப்பவனாய், ஜன்ம கர்ம குணானாஞ்ச ததர்த்தே அகில சேஷ்டிதம் தன் பிறப்பு கர்மா பண்பு அனைத்தும் அவனுடையது என்று நினைத்திருப்பவனாய், இஷ்டம் இஷ்டம் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட நல்ல காரியங்களை செய்பவனாய், தத்தம் தானங்கள் கொடுப்பவனாய், தபஹா தவம் புரிவனாய், ஜப்தம் மந்திரங்களை ஜபிப்பவனாய், விருத்தம் எச்ச ஆத்மன பிரியம் பகவானுக்கு பிடித்தமான செயல்பாடுகளில் ஈடுபட்டவனாய், தாரான் சுதான் கிருஹான் பிராணான் யத் பரஸ்மை நிவேதனம் நம்முடைய பெண்ணு பிள்ளை வீடு சொத்து சுகம் எல்லாத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பித்தவனாய், ஏவம் கிருஷ்ணாத்மநாதேஷு மனுஷேச்சுச்ச சௌஹிருதம் பெருமானையே நாதனாக கொண்டு அனைத்து மனிதர்களும் நன்னார்க்கணுங்கிற எண்ணம் இருப்பவனாய், பரிச்சரியாஞ்ச உபயத்திர மகத்சு மனிதர்களுக்கு தொண்டு புரிபவனாய், அதிலையும் சாதுக்களுக்கு தொண்டு புரிபவனாய், பரஸ்பர அனுகதனம் பாவனம் பெருமானுடைய கதைகளை ஒத்தருக்கொத்தர் பேசிக்கொள்பவனாய், மிதோ ரதிர் மிதஸ்துஷ்டிகி நிவிருத்திர் மத ஆத்மனஹ
இதிலேயே ஆனந்தப்பட்டு ஆடிப்பாடி இருப்பவனாய் வாழ வேண்டும். 40 தர்மம் சொல்லியிருக்கார். இது இத்தனையும் தான் பாகவத தர்மம். நினைவில் கொண்டு அனுஷ்டிப்போம். ஒரு அறிவிப்பு. நவம்பர் மாதம் 24, 25, 26, 27, 28 ஆகிய 5 நாட்களும் பெங்களூர் மல்லேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணன் சன்னதி வேணுகோபாலன் சன்னதி மாலை 6:30 மணிக்கு பகவத் ராமானுஜர் அருளி செய்த சரணாகதி கத்தியம், சரணாகதியின் சிறப்பு சொல்லும் பாகம் இறுதிப் பகுதி நடைபெறும். அவசியம் கலந்து கொள்ள வேண்டுகிறேன்.